தெரியும். செல்வி அக்காவை நான் ஆல்மோஸ்ட் தினம் பார்ப்பேன். காலையில் 5 மணிக்கு நல்ல பெரிய திருநீர் குங்குமெல்லாம் வச்சுட்டு நல்ல மோட்டாவான பொண்ணு கரோராக இருக்கும். சில ஆட்களை பார்த்தோன்னே சொல்லிடும், என்ன வந்துருக்க நீ 117 ரூபாய் பாக்கி, போய் நேரு ஒன்றுவாங்க. அதுக்கு வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காரு. வீட்டுக்காரர் சொல்ல கூடு பாவனை சும்மா இருக்கு, நீனா தெரியும் வியாபாரத்துக்கு கம்னு சட்னி செய்யும். அதனால அதெல்லாம் போக மாட்டோம். இது இப்படி பேசுது இல்லை, என்ன கரோரா பேசுது. நாம பெரிய ஹோட்டலில் போய் யாராவது இப்படி பேசுனா உடனே ரேட்டிங் நம்ம கொடுத்துருவோம்ல. The rating is 1 or less than that because the person who was serving my food did not smile at me. பாவம் இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களா சிரிக்கலன்னா நம்ம ரேட்டிங்கை கம்மி பண்ணிடுறோம். சிரிச்சாலும் சொல்லுது கம்மி பண்ணுது. இவர் ஆல்வேஸ் பயந்து வேலை செய்கிறாங்க. செல்விக்காக அதெல்லாம் ஒரு பயமும் கிடையாது. கம்னா பின்னு இருக்காங்க. நீ வந்தப்பெல்லாம் கொடுப்பேன் நினைச்சேன், நீ போய் நேரு அப்படின்னா. ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா நம்மளால போக மாட்டோம், இன்னைக்கிட்டே இருப்பான். இது வியாபாரம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு 10 இட்லியில் 3 இட்லியை வீட்டுக்காரர் கொடுத்துட்டு 7 இட்லி அந்த அம்மா சாப்பிடும். இதெல்லாம் நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நடுவில் உடம்பு செல்லாமல் இருந்தால நிறைய டைம் இருந்தது. 7 இட்லி சாப்பிடும். அந்த 7 இட்லி அது எல்லாருக்கும் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 11 மணி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது. அந்த நேரத்தில் சாப்பிட்ற போது 7 இட்லியை ஏற்றுட்டு ஓரத்தில் நிற்கிறல்ல வந்து சொன்னாலும் போக மாட்டேன்னு 4 இட்லி அவனுக்கு கொடுத்துட்டு 3 இட்லி தான் சாப்பிடுவான். அவனோட 117 ரூபாய் வாட்டர் பேலன்ஸ் இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடுத்த தடவை வந்தாலும் திட்டு வாங்குவான். ஆனால் அவனுக்கு கொடுக்கிற அந்த இட்லியை கொடுக்குற போது 2 சட்னி வச்சிருக்கோம். ஒன்று காலையில் 3 மணிக்கு செஞ்ச சட்னி, அது அநேகமாக 11 மணிக்குள்ள ஊச ஆரம்பிச்சிடும். சட்னியை பற்றி தெரியும் தானே. ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இரவு சட்னி சாப்பிடக்கூடாது, தேங்காய் சட்னி சாப்பிடக்கூடாது. அது பெரும்பாலும் காலையில் செஞ்சதாக இருக்கும். Unless they have their own standards to determine the time at which the chutney was made. And somebody sticks to it and adheres to it. அந்த அம்மானால 8-8:30 மணிக்கு இன்னொரு சட்னி அரைக்கும். 3 மணிக்கு செஞ்சு ஊசி போன சட்னியை ஓசியில் சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்காம 8:30 மணிக்கு செஞ்ச சட்னி அவனுக்கு கொடுத்துட்டு ஊசி போன சட்னியை தான் வச்சு சாப்பிடும். I call this as one. இந்த ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரியான ஒரு நிறுவனம் நமக்கு உதவுகிறது. ஏன்னா அது so that you bring a standardization across. ஆனால் நம்முடைய மனத்துக்குள்ளே இருக்கிற அறம் தான் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸை விட ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டாண்டர்ட்னு எனக்கு தோணும். அவரவர்கள் வேலையில் என்னுடைய மனத்தில் இருக்கிற அறத்துக்கு கீழே ஒரு நாளும் நான் செயல்பட மாட்டேன் என்று முடிவு கட்டினால் அப்புறம் வேற தனியாக ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன வேணும். டாக்டர் மேடம் இங்கே உட்காந்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி தட் ரிக்வயர்ஸ் தி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஆனால் நம்ம என்னுடைய சின்ன வயசில் நான் பார்த்த சில மருத்துவர்கள் எல்லாம் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அடாப்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. டாக்டர் தேவசிகாமணின்னு மயிலாப்பூரில் ஒரு டாக்டர் இல்லை. எங்கள் அம்மா எந்நேரம் அவருக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். ஒரு ரிக்ஷாவில் ஏறி ஆனவுன்னா அவர்கிட்ட போயிட வேண்டியது. லஸ் ஏரியா தெரியவங்க எல்லாருக்கும். அவரோட கிளினிக்குள்ளே கேன் சீட் ஒன்லி அபவுட் 10 people. It's a very small clinic. But about 100 people used to queue up in the roads of Las just to have a darshan of Dr. Devasigamani. அவர் வந்த உடனே ரொம்ப நேரம் டார்ச் வச்சு கண்ணை பார்த்துட்டே இருப்பார். எனக்கெல்லாம் இப்போ சின்ன வயசுல கடுப்பாக இருக்கும். எவ்வளோ நேரம் கண்ணை பார்க்குறாரு, கண்ணில் என்ன இருக்கு, என்னதான் பார்க்குறாரு. It was as if he was trying to peep into the body of the patient through the window of the eyes. He used to see the eyes for a very long time and then write a prescription. But surprisingly, we used to get cured in about 1 or 2 days. இன்றைக்கு எல்லா மருத்துவர்களும் இல்லை, அம்மா மாதிரி இங்கே இருக்கிற இன்னும் சில மருத்துவர்கள் மாதிரி நிறைய சேவை செய்கிற மருத்துவர்கள் நம்மிடம் ஆயிரக்கணக்காக இருக்காங்க. But there are also certain hospitals which are highly commercialized. நாங்கள் எங்கள் பட்டிமரத்தில் ஒரு ஜோக் சொல்லுவோம், எங்கள் சொல்லாமல் தெரியல ஏகப்பட்ட பேர் வீடியோ கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரிசப்ஷனிஸ்டா மேடம் அப்படின்னாரு. அப்போ முதல்ல பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு மேடம் நான் இசிஜிலாம் இந்த சைடு இருக்கு சார், அங்கே போங்க சார். அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்தார. மேடம் நான் 2வது மாடியில், மேடம் பிளம்பர் மேடம் என்ன சொல்றதுக்கு 10 டெஸ்ட் எடுத்து வச்சுட்டீங்க. ஸோ த கிளினிக்கல்
diagnostics has really taken a very large space rather than the detective diagnosis which doctors of our yesteryear followed and practiced. டாக்டர் திருவேங்கடம் அவர்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரிடம் படித்த மாணவர்களிடையே ஒரு பேரவையில் நான் பேசியிருக்கிறேன். டாக்டர் திருவேங்கடம் used to tell them that before you write any test, just look, check and smell the patient. The olfactory factors help you decide what is wrong with the patient. Smell. நல்ல அப்பதான் செஞ்ச பிரெட்டினுடைய கருன்னு அந்த சுறுசுறு வாசனை வந்தா கட்டாய டைபாய்டுன்னு டாக்டர் திருவேங்கடம் சொல்லுவாங்க. பேஷண்ட் மேல அடிச்சா. The unmistakable smell of nail polish points out that it is diabetic ketosis. பேஷண்ட்டை பார்க்கறதுக்கே நேரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில எல்லாம் நம்ம இருக்கோம். So the test results used to be only supportive of the diagnosis which is already in you. நான் எடுத்துக்கொண்டது ஒரு துறை, ஆனால் ஒவ்வொரு துறையிலும் இது போல நீங்க ஆயிரம் உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மனோதர்மத்துக்கு கட்டுப்பட்டு வேலையை செய்த தலைமுறையிலிருந்து இன்றைக்கு நாம் நழுவி போய் கொண்டிருக்கிறோமா என்பதுதான் முன்னே இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்போ பிக் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ண உதவுகிறது. என்னுடைய ஒரே கோரிக்கை என்ன, நீங்க நிறைய பேர் இருக்கீங்க ஸ்டாண்டர்ட்ஸ் அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளியுலகத்துக்கு போய் பேச போறீங்க. இது எதனால் தேவை என்பதை உங்கள் நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு கடைசி பணியாள் வரை சொல்லுங்கள். இப்போ நாங்க ISO சர்டிபிகேஷன் போறோம்னு ஒரு நிறுவனம் முடிவு பண்ணாங்க, நல்ல விஷயம். அப்புறம் கட்டாயமா அவங்களுடைய எல்லா ப்ரோஷர்ஸ்ல இதுல அட்வர்டைஸ்மெண்ட் லிட்டரேச்சர்லாம் நீங்க அதை சொல்ல போறீங்க. ISO certified company. அந்த நிறுவனத்தில் இருக்கிற கடைசி பணியாளருக்கு மாத்திரம் இது எதற்காக தெரியுமா? தெரிஞ்சா ரொம்ப நல்லது. அப்படி தெரிய வைக்கிற நிறுவனங்களை நான் வாழ்த்துகின்றேன். இப்படி எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு அலுவலகத்தில் போய் நான் உட்காந்துருந்தேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. அப்போ நான் அதிகமாக டிவியில் வரல, இன்னும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. வெயிட் பண்ணுற இடத்துல ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருந்தது. அந்த ஜெராக்ஸ் மிஷின் மேலே ஜெராக்ஸ் மிஷின் எழுதி ஒட்டி இருந்தது. எனக்கு இந்த சமயம் தேவையில்லாத கேள்வியெல்லாம் வரும். நான் அந்த சிப்பந்திட்ட கேட்டேன், ஏன்பா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இதை பார்த்து ஜெராக்ஸ் மிஷின் தெரியுந்தாங்க, அது மேலே ஏன் ஜெராக்ஸ் மிஷின் எழுதி ஓட்டிருக்கேன்? ISO சர்டிபிகேஷனுக்கு அதெல்லாம் வேணும். ஜெராக்ஸ் மிஷின் மேலே ஜெராக்ஸ் மிஷினை எழுதி ஒட்டுவது தான் ISO சர்டிபிகேஷன் அவருடைய பார்வையில். But it's not about that, isn't it? So it's not about the millions of papers that you generate. It's about the intent that you have towards your customers. என்னுடைய கஸ்டமர், என்னோட வாடிக்கையாளர் நல்லா இருக்கணும், திருப்தியா இருக்கணும், அவரை நான் ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த நிகழ்ச்சியினுடைய அழைப்புதலை பவானி மேடம் எனக்கு அனுப்பித்த போது எனக்கு மிக மிக பிடித்தது do not leave anyone behind என்று அதில் இருந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. I think they have adopted it from UN நினைக்கிறேன். பட் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கடைபிடிக்கணும்னு நினைச்சா இதை வச்சுக்கலாம். Do not leave anyone behind. But is it possible that in our journey in life, is it possible that we will never leave anyone behind? Is that possible? இவங்க அந்த மோட்டோ வச்சிருக்காங்க. But is it possible that we don't leave anyone behind? ஒரு பாதையில பயணிக்கிற போதோ, ஒரு படியில ஏறுற போதோ, நமக்கு மேல நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. Is it possible that we don't leave anyone behind? ஏன் அப்படின்னா முன்னாடி இருப்பவர்கள் மேலதான் நம்ம கவனம் இருக்கு. அவன் 10 படி மேல இருக்கான், நான் எப்ப 10 படிக்கு மேல போறேன்ற துடிப்புல இருக்கோமே தவிர நமக்கு 100 படி கீழே எவ்வளோ இருக்கானே அவனை திரும்பி பார்க்கிற ஒரு வழக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் கண்ணதாசன் ஒரு முறை சொன்னா, நிம்மதியா இருக்கிறதுக்கு என்னடா வழி அப்படின்னா, எனக்கு மேல இருக்கிற 10 பேரை நான் பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் எனக்கு நிம்மதி கிடைக்காது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று கண்ணதாசன் எதிர்க்கிறார்கள். அதுதான் இவங்க மாற்ற வச்சுக்கலாம். Do not leave anyone behind. இந்த உலகத்துல நமக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க. நமக்கு பின்னாடினா பிசிக்கலா சொல்ல, முதல் ரோல இருக்கிறவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கீங்க. அந்த நான் சொல்றது இருக்கேன். வாழ்க்கை என்கிற பாதை பயணத்தில்
கல்வித்தளத்தில் நம்ம நகரங்களில் பிறக்கிறோம், கொஞ்சம் வசதியான ஏற்கனவே கல்வி அறிவு இருக்கிற பெற்றோர்களுக்கு நம்ம பிறந்திருக்கோம்னாக்க ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்படியே கேக்கு வாக்கு மாதிரி சல்லுன்னு 4 லைன்ல போகிற மாதிரி காலேஜில் போய் சேர்ந்துக்கிறோம். ஆனால் அந்த நிலைக்கு வருவதற்கே முடியாமல் எத்தனை பேர் பின்னால் இருக்கிறாரு. நான் ஒரு தடவை திருவான்மையூர் பகுதியில் நான் இருந்த போங்க, அப்பெல்லாம் அங்கே ஒரு பயங்கரமான பஸ் வரும். நான் சொல்றது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பஸ்ஸில் ஒரே ஒரு பஸ் தான், ஓடி போய் பஸ்ஸை பிடிக்கணும். எனக்கு ஒரு தடவை நான் ஓடி போய் பிடிச்சி டிக்கெட் வாங்கி ஜெனரல் ஒரு சீட்டு கிடைச்சிச்சுன்னா நோபல் பரிசு கூட அதுக்கு அடுக்கிய சாதனை தான். இது அதோட மேற்படி சாதனை. சந்தோஷமா உட்காந்துருக்கேன். பஸ் சோ கிரௌடட். பார்க்கவே ரொம்ப வறுமை நிலையில இருந்த ஒருத்தர், பார்த்தாலே தெரியுது அவர் ரொம்ப வறுமையா இருக்காரு. அவர் முட்டி மோதி ஏற ட்ரை பண்ணார். அந்த கண்டக்டர் என்ன சொன்னார், வித் ஆல் குட் இன்டென்ஷன்ஸ் the conductor said, யோ இங்கதான் இவ்வளவு அமராங்கல்ல, டிக்கெட்டை வாங்க, போய் முன்வாசல் வழியா ஏறிக்கோ. முன் வாசல் ஏறதுக்கு பொதுவா கண்டக்டர்ஸ் அனுமதிக்க மாட்டாங்க அப்பெல்லாம். இப்போ அனுமதிச்சாங்க அவரை. என்ன டிக்கெட்டை கொடுத்துட்டு முன்னாடி போய் ஏறிக்கோ. இவர் டிக்கெட்டை வாங்கிட்டு முன்வாசல் வழியா போறதுக்குள்ள பஸ் கலந்துருச்சு. இவர் அங்கேயும் ஓடி போய் பிடிக்க முடியல, ஏன்னா அவரால் வேகமா ஓட முடியல. அப்ப பின்னாடி வராரு, ஏன்னா இந்த வழியா ஏறிடலாம். இங்க ஏற்கனவே பல பேர் ஃபுட்பால்ல தொங்கியிருந்தாங்க. முன்னாடி ஏற முடியாம பின்னாடி ஏற முடியாம அந்த மனிதர் என்ன செஞ்சார் தெரியுமா, ஒரு கட்டத்துல தன்னோட முயற்சியை கைவிட்டார். டிக்கெட்டை கீழே போட்டு கால் டிக்கினார். அந்த டிக்கெட் நான் பஸ்ல உட்காந்து இதை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அப்போ ஒரு 13-14 வயசு இருக்கு. எனக்கு ரொம்ப அழுக வந்தது. பட் ஐ வாஸ் சோ வாய்ஸ்லெஸ். எனக்கு தைரியமே இல்லை. அப்போ கத்தி சத்தம் போட்டு ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல ஏறல, இந்த பஸ்ஸை நிறுத்துங்கன்னு சொல்லுவதற்கான குரலோ தைரியமோ வயதோ மெச்சூரிட்டியோ எதுவுமே எனக்கு இல்லை. நான் செய்யக்கூடியதெல்லாம் அழுததுதான். ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையினுடைய நடுத்தர கட்டத்தில் நான் நிற்கிற போது இப்படி ஒரு காட்சியை நான் ஒருவேளை பார்த்தேன் என்றால், சத்தம் போட்டு நிறுத்துங்க பஸ்ஸ, ஒருத்தர் முடியாத ஒரு டிக்கெட் வாங்கிட்டாரு, முன்னாடி ஏற முடியல பின்னாடி ஏற முடியல, என்னையா நியாயம் என்று நான் ஒருவேளை கேட்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கேட்கல. அந்த நேரம் பார்த்து நமக்கு போன் பார்க்கறதுக்கு தான் வேலை இருக்குல்ல, நான் அதை பார்க்கவே இல்லை, போன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் என்று நான் இருந்தால், then I am a party to what I witnessed there, which is leaving people behind. நம்முடைய வாழ்க்கையில் are we not leaving people behind us? Consciously or unconsciously? யார்கிட்ட பேசணும்? பேசிட்டானே கேட்க. Consciously or unconsciously? Unconscious bias is more dangerous than conscious neglect. We just blame it on unconscious bias. எனக்கு தெரியல, அம்மா ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியல. That is more dangerous than a conscious neglect. அப்போ தரம் நிர்ணயம், தர கட்டுப்பாடு என்பதெல்லாமே என்ன ஆப்ஜெக்டிவ் இவங்க சொல்றாங்கன்னாக்க, don't leave anyone behind. How many people have left behind? I don't know. There are statistical tools to analyze that. விதவிதமான statistical methods இருக்கு. அதெல்லாம் சொன்னா நீங்க இதோட எழுந்திரிச்சு போயிடுவீங்க. CART method என்று ஒரு மெத்தட் இருக்கிறது. It's an analytical tool on regression to help understand who is the person who is farthest behind. அதற்கான டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை இணைக்கிற போது 12 கோல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து நீங்க எல்லாம் படிச்சு பாருங்க. I'm just going to end my speech. எனக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. It's one of the goals that we have. 12 கோல்ஸ் இருக்கு. அதுல one is about women empowerment. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்ன்றதுனால அதை விட்டுட்டு என்னால் வேற எங்கேயும் போக முடியல. என்ன எம்பவர்மெண்ட் உங்களுக்கு, இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? கோவப்பட்டு என்ன கேட்டாரு, இதை விட என்னங்க வேணும் உங்களுக்குலாம்? கிரெடிட் கார்டு என் வீட்டுக்கார மட்டும் தாங்க இருக்கு, பின்ன அடிக்கடி மாத்திட்டாங்க எனக்கு சொல்லாம இருந்தது. இதை விட என்ன வேணும்? இல்லை இதை விட நிறைய வேணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே ஓடுறேன். இதை விட நிறைய வேணும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் just going to lash out some statistics. It may be a little dated, but I think the data is still very, very relevant. 1 out of every 3 women or girl in this entire world has been sexually or physically abused at some point of time in her life. This data is still a valid data.
only 22.8% of the seats in the world's parliaments in various countries are occupied by women. Just 22.8%. That's it. There are about 600 million women who still live in countries where domestic abuse is not a legal crime. There are about more than 700 million people who can't read or write. But out of that number, 2/3 are women. 99.8% of the deaths during delivery happen in third world countries. You can all verify this data. It's all available everywhere. You can peel the data further. நம்ம நாட்டுக்கானது நம்முடைய பகுதிக்கானது இந்த டேட்டாவை எவ்வளவு பீல் பண்ணாலும் இந்த பேசிக் டேட்டா மாறவே மாறாது. அதனால தான் நாங்க கேட்கிறோம் 100 வருஷத்துக்கு முன்னாடி விமன் இருந்ததை விட இப்போ நிறைய வளர்ந்துருக்காங்க. We completely agree. But more women and not all women is all that we are submitting here. Till the time it becomes all women, this fight has to go on. That is when you will be satisfied that I have done something about not leaving somebody behind. So very quickly, I am going to talk about two women. நிறைய பேரை பற்றி பேசணும்னு நினச்சேன், நேரம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கு. ஐயாவோட பேச்சு கேட்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதனால் I'm just going to talk about two women. The first woman is my mother. எங்கள் அம்மா வந்து சென்னையில் தான் இருந்தாங்க. மயிலாப்பூர் பகுதியில் அவங்க வீடு இருந்தது. அவங்களோட அக்கா, அதாவது என்னுடைய பெரியம்மா, அவங்களுக்கு 8 வயசுல 8ஆம் கிளாஸோட படிப்பை நிறுத்தி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள் தாத்தா. இத்தனைக்கும் எங்கள் தாத்தாவே ஒரு ஆசிரியர் தான். ஆனால் இட் வாஸ் அன்திங்கபிள் டு லெட் எனிஒன் ஸ்டடி ஆஃப்டர் கிளாஸ் 8. ஸோ எங்கள் அம்மா வந்து சண்டை போட்டு உண்ணாவிரதம் இருந்து அப்போ வந்து 11ஆம் வகுப்பு மட்டும் எங்கள் அம்மா படிச்சுட்டாங்க. காலேஜில் எங்கள் அம்மாவை படிக்கிறதுக்கு எங்கள் தாத்தா படிக்கிறதுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா ரொம்ப போராடி QMCயில் வந்து இன்டர்மீடியட்னு அப்போ ஒன்று உண்டு. இப்போ +1 +2 நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி அப்போ காலேஜில் படிக்கணும். எங்கள் அம்மா அங்கே போய் படித்ததுனால QMC காலேஜ்லேருந்து ஒரு லெக்சரர் வீட்டுக்கு வந்து எங்கள் தாத்தாவை பார்த்து, எங்கள் அம்மா பேர் கற்பகத்தை ஏன் படிப்பை விட்டு நிறுத்திட்டீங்க? இது எங்கள் அம்மா செட்டப் பண்ணுது. ஆக்சுவலாக அவங்க வந்து she is such a timid person. இப்போ அவங்க உயிரோட இல்லை. ஆனால் அவங்க மொத்தமாக பேசி நான் ஒரு 1000 வார்த்தைகளுக்கு மேலே கேட்டிருக்க மாட்டேன். ரொம்ப குறைவாக பேசுவாங்க, ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, ஆனால் ரொம்ப அசர்ட்டிவாக பேசுவாங்க. எங்கள் அப்பா லபலபலபலன்னு ரொம்ப நேரம் பேசுவார். நாங்கள் அவர் பேச்சு கேட்க மாட்டோம். எங்கள் அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சரி எல்லாரும் இதை இன்க்ளூடிங் மை ஃபாதர் கேட்டே அவங்க வழியே கிடையாது. அப்படிதான் அவங்க பேசுவாங்க. அவ்வளோ குறைவாக பேசக்கூடியவங்க. கல்லூரியிலேருந்து லெக்சரரை வரவழைச்சு, அதுக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி வீட்டுக்குள்ளே ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த லெக்சரர் வந்து கேட்ட உடனே எங்கள் தாத்தா ஒரு மாதிரி பதறிட்டார். ஏன்னா பெண்கள் அவர்கிட்ட பேசி அவருக்கு பழக்கம் இல்லை. அதனால கன்ஃபியூஷன்ல சரின்னு சொல்லிட்டார், படிக்காத அப்படின்னு. ஆனால் அந்த காலத்து மனிதர் என்பதால் தன் வார்த்தையை காப்பாற்றி எங்கள் அம்மாவை படிக்க ஆரம்பிச்சார். மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற அந்த காலத்தில் வழங்கப்பட்ட சென்னை ஆந்திரா பகுதியில் MSc பிசிக்ஸில் எங்கள் அம்மா கோல்டு மெடலிஸ்ட்டை பாஸ் பண்ணாங்க. இது ஒரு பெரிய சாதனைன்றதுக்காக இதை நான் சொல்ல வரல. நான் சொல்ல ஒரு விஷயமே வேற. எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், நீ எப்படி சண்டை போகிற டைப் இல்லையே நீ? நாங்களாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நாங்களாம் ரெக்கெட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி போட்டேன். நாங்களாம் கொஞ்சம் ரெக்கெட். எங்கள் அம்மா ரெக்கெட்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சாஃப்ட்டு. குடும்பமானவரை மற்றவங்களை அனுசரித்து போகலாம் அந்த டைப். நீ எப்படிம்மா சண்டை போட்ட? நீ சண்டை போடுற ஆளே கிடையாது. எங்கள் அம்மா சொல்கிற பதில் தான் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு தங்க இருந்தாங்க, என்னுடைய சித்தி. She was extremely good in studies, even more than my mother. And she was multi-talented. அவங்கள்ட்ட நான் பேச்சு திறமை எனக்கு ஒரு வேளை வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பேசுவாங்க, எழுதுவாங்க, கவிதை, எல்லா திறமைகளும் கொண்டவங்க. நான் படிச்சுட்டேன்னா என் தங்க படிக்கிறதுல எந்த தடையும் இருக்காது. ஆனால் அவன் கேட்டா எங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. ஏன்னா அவ ஏற்கனவே பயங்கர ரெபல்ன்றதுனால அவ கேட்டா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் போய் படிச்சுட்டேன்னு வையேன், அக்காவே படிச்சுட்டா தங்கையை படிக்க வைக்காம இருக்கக்கூடாதுன்னு அவரே அது கூட மனம் மாறிடுவாரு. என் தங்கைக்காக தான் நான் இவ்வளவு போராட்டம் பண்ணேன். I'm just going to talk about the second woman. அந்த பேரை நான் சொன்னாக்க உங்களுக்கு யாருன்னு சில பேருக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. Her name is
Narges Mohammadi. She is the recipient of the Nobel Peace Prize for this year. When I read the news about Narges Mohammadi's getting the Nobel Peace Prize this year, my first thought was, oh, she may not be able to go and receive the prize in person. அவங்களால பரிசு வாங்க போக முடியாது. நமக்கு ஒரு சாவு பத்தினா 10 பேர், நான் எங்க அக்கா வரேன் 10 பேரை கூட்டிட்டு போறோம். நம்ம நோபல் பரிசு கிடைக்க போறது, ஆனா அவங்க போய் வாங்க முடியாது. என்ன காரணம்னா டெஹ்ரான்ல இருக்கிற, ஈரான்ல இருக்கிற ஒரு சிறையில் அவங்க போயிருக்காங்க. பரிசு வாங்கறதுக்காக அந்த அரசாங்கம் அவர்களை அனுப்புமா என்பது சந்தேகம் தான். Narges Mohammadi gave an interview last June. She spoke about the cell. செல்னா இந்த செல் இல்லை, ஜெயில இருக்கிற செல். அவங்க இருக்கிற சின்னஞ்சிறு அறையை பத்தி அவங்க பேசியிருக்காங்க அந்த இன்டர்வியூல. It's a very very small cell in which she is in solitary confinement. Solitary confinement என்ன நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா? நம்ம எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் இல்லை? நம்மளை சுத்தி 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபேஸ்புக்லயே இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளை கேட்டாக்க 46 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுல 39,999 பேரை பார்த்ததில்லை. அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அவ்வளவு நண்பர்கள். அப்பா அம்மா வாயில சோத்த ஊட்டுறதுக்கு யாராவது இருக்காங்க, வீட்டுல சமையல் பண்ணி கொடுக்க யாராவது இருக்காங்க. தனிமை என்பது ஒரு நிமிஷம் இல்லாதபடி இந்த கருவி எப்போதும் நம்ம கூட இருக்கிறது. எதுவுமே நம்ம சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட்ல இருக்கிறதுனா என்ன நமக்கு தெரியுமா? You've got nothing else to look at but the high window panes in the cell. அது வழியா டெஹ்ரான்ல இருக்கிற ஆல்ஃப்ரிடி மவுண்டனுடைய ஒரு ரேஞ்ச் மாத்திரம் அவங்களுக்கு தெரியுமா? அந்த மலையை மாத்திரம் அவங்களால கொஞ்சம் பார்க்க முடியும். The mountain range gives me the tenacity and the poignant spirit to keep fighting என்று முகம்மடி சொல்லுகிறார். அப்படி என்னதான் செஞ்சு அவ்வளவு நாள் ஜெயில போறதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? She has been convicted 5 times, has been given an imprisonment for 31 years and 157 lashes. Lashes na? அடி, சவுக்கடி. அவங்க வீட்டுக்காரர் அவங்க பார்த்து 15 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு ட்வின்ஸ், ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த குழந்தைகளை பார்த்து 10 வருஷம் ஆகுது. ஏன்னா அவங்க 3 பேர் தப்பிச்சு பாரிஸ்க்கு போயிட்டாங்க. இவங்க இனிமே அவங்க வீட்டுக்காரையும் பிள்ளைகளையும் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இவங்களோட பாஸ்போர்ட்டை அந்த அரசாங்கம் பறிமுதல் செய்து வைத்திருக்கு. இனிமே பார்க்க முடியுமான்னு தெரியல. ஒரு இரவு அல்லது பகல் என்பதை வெளியே தெரிகிற வெளிச்சத்தால் மாத்திரமே நிர்ணயிக்கிற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சிறைக்குள்ளே இருந்தபடி எப்பவாவது அந்த அரசாங்கம் அனுமதிக்கிற போது ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தா என்ன சொல்றாங்கன்னா, வெளியில நான் வந்த உடனே என்னுடைய போராட்டத்தை தொடருவேன் என்று பேசுகிறார். எனக்கு புரியல சார் இவங்கள, என்னால புரிஞ்சுக்கவே முடியல இவங்கள. What is it that gives them this kind of that strength to say that amidst the worst conditions? Because Ivan prison அவங்க இருக்கிற இடம் இந்த உலகத்திலே இருக்கிற மிக மோசமான சிறைச்சாலைகளோட ஒன்று என்று சொல்லப்படுகிறது. அதிலே இருந்த சில பெண் கைதிகள் வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. எனக்கு சொல்லாமா தெரியல, பட் இது முக்கியமான விஷயம். They were asked to remove their sanitary pads and tampons when they had periods and were asked to squat in the prison. அவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற நார்ஜஸ் முகம்மடி என்ன சொல்லணும்? ஐயா, என் பிள்ளைகிட்ட என் வீட்டுக்காரர்கிட்ட சேர்த்து வச்சிருங்க, இதுல எதுவும் செய்ய மாட்டேன் என்ன. நோ, she is saying, என்னை வெளியில விட்டாலும் தொடர்ந்து இங்கே இருக்கிற பெண்களுடைய உரிமைகளுக்காக நான் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கேன் என்று நார்ஜஸ் முகம்மடி சொல்கிறார். அவருக்கு தான் இந்த ஆண்டுடைய நோபல் பரிசு. நான் இப்படி சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்களை பத்தி நான் பேசுறேன். எனக்கு மிக தெரிந்த என்னுடைய அம்மா, எனக்கு கொஞ்சம் கூட தெரியாத நார்ஜஸ் முகம்மடி. அவங்கள நான் பார்த்ததில்லை, இனிமே பார்ப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. 2 பேரும் 2 துருவங்கள் இருக்காங்க. ஆனா 2 பேருக்கும் பின்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. மற்றவர்களுக்காக சில போராட்டங்களை, சில முன் ஏற்றம் செய்வதை, முன்னால போய் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதை 2 பெண்களும் செஞ்சிருக்காங்க. எங்க அம்மா எனக்கு எப்படி நெருக்கமானவரோ, நார்ஜஸ் முகம்மடி என் மனதில் எனக்கு நெருக்கமானவராக நான் உணர்கிறேன். There is something common between the 2 of them. In fact, there is something common between the Selviaka that I mentioned at the beginning of my speech, my mother, and Narges Mohammadi. Because if a woman decides to do something for the other, it's powerful.
fighting spirit in her, her indomitable spirit to go ahead for the sake of others is absolutely fabulous. நான் இத்தனை தூரம் இன்றைக்கு வந்திருப்பதற்கு இது மாதிரியான பெண்களும் இந்த பெண்களுக்கு உதவி செய்கிற ஆண்களும் தான் இப்படிப்பட்டவர்கள் தான் இப்படி ஏன்னா because feminism is not a fight against men. It is only a fight against having beliefs that put down women. That's it. It's not a fight against men. இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயணம். இந்த 12 கோல்ஸ்ல ஒரு கோலை தான் நான் எடுத்து என் மனதில் தோன்றிய எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம இன்னும் 11 இருக்கு. இது எல்லாவற்றையும் நினைக்கிற போது அந்த அருமையான கனவு don't leave anyone behind என்கிற கனவு முன்னேற்பாடாக வருகிறது. சார் வந்து சீஃப் செக்ரட்டரியா இருந்த போது அந்த காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற அந்த ஸ்கீம் வருவதற்கு அவர் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறார். அதை எப்படி பாராட்டுவதுன்றது நமக்கு தெரியணும்னா சில சமயம் காலையில ரொம்ப ஏழை குழந்தைகள் படிக்கிற பள்ளிகளுக்கு நம்ம போயிருந்தா தான் எனக்கு தெரியும். நான் போயிருக்கேன். அசம்பிளி நடக்கிற போது 3 பிள்ளை மயக்க அடிச்சுது. இப்போதான் ஸ்கூலே ஆரம்பிச்சு இன்னும் கணக்கு டீச்சரே வரல, அதுக்குள்ள மயக்கம் போட்டுட்டான். சாப்பிடல சாப்பிடல. So don't leave anyone behind என்பது நாம் ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள் குடிகொள்கிற அறமாக இருக்கிற போது இந்த சமூகம் இன்னமும் மேலே செல்லும். அதற்கான விதிமுறைகளை அவர்களுக்கே உரிய பாணியில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த இந்திய தர கட்டுப்பாடு மையத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் இதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேர்